Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டாணி குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணி வச்சு ஒரு அமேசிங்கான வெஜ் குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதே போக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பட்டாணி குருமா எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி குருமாவுக்கு செய்கிற தேவையான பட்டாணி ஊற வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு சேர்த்து இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஓரஞ்சு, தேவையான அளவு சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஓரளவு கதங்கினதுக்கப்புறம் ஒரு முடி தேங்காய் அரைச்சி நல்லா இதில் ஆட் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், பட்டை பிச்சு ஆட் பண்ணி போட்டுருங்க. பிரிஞ்சி இலை, கிராம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி கைவிடாமல் கிண்டி விட்டுருங்க. ஊற வச்ச பட்டாணி ஆட் பண்ணிடலாங்க. வேக வைக்க தேவையில்லை. தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டுடலாங்க. 5 விசில் விட்டு எடுத்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அற்புதமாக ரெடியாக இருக்குங்க. ரொம்பவுமே சிம்பிளான முறையிலேயே பட்டாணி குருமா செஞ்சாச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.